கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அர்பன் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தல், பிலிப்பியர் மற்றும் கொலேசியரில் கிறிஸ்து என்ற தலைப்பின் கிளாய் பவுலாருடைய ஊழியங்கள், பவுலார் சொன்ன ஆலோசனைகள், அதன் மூலமாய் பரலோகத்தின் ஆண்டவருடைய இறைத்தன்மை எல்லாவற்றையும் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 9 ஒப்புரவாகுதலும் நம்பிக்கையும் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களே நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக புதர் கெனடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காய் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய திருவசனங்களை தியானிப்பது எத்தனை பெரிய கிருபை ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு முன்குறித்து கொடுத்து பரலோகத்தினுடைய உன்னதமான கரம் என் ஆண்டவரே, இந்த பாடங்களை படிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர்களோ பரிசுத்த ஆவியான இடைப்படுதலை உணர்ந்து பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த மகத்துவமான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள பரலோக ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து கூட இருங்க, வழி நடத்துங்க. பொதுருடைய வார்த்தைகள் பரலோகத்தினுடைய திவ்யமான வார்த்தைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம 9வது பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய முன்னுரையும் மனநவசனமும் சொல்லுங்களேன். இந்த 9வது வார பாடத்தினுடைய தலைப்பு ஒப்புரவாகுதலும் நம்பிக்கையும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய காலாண்டினுடைய தலைப்பை நாம் பார்க்கிற பொழுது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தல் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம படித்து வருகிறோம். அதில் 8 பாடங்களை கடந்து 9வது பாடத்தில் இந்த காலாண்டின் தலைப்பை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வார பாடம் நமக்கு அமைந்திருக்கிறது. இப்போ பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன காரியத்தின் மூலமாக பரலோகமும் பூலோகத்தையும் நம்ம இணைக்க முடியும் என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த பரலோகமும் பூலோகமும் எப்படி பிளவுபட்டது, எப்படி பிரிவுபட்டது என்பதற்கான நோக்கம் பாவம். இந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய பிரசனத்தை, தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை ஆதாமும் ஏவாளும் இழந்தது போல இன்றைக்கு நாம் அந்த பரலோகத்தின் தேவனை தரிசிப்பதற்கு, முகமுகமாய் தரிசிப்பதற்கு நம்மை நாமே இந்த பூலோகத்தில் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கி கொள்ளுதல் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ பாவம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் பிரித்ததினாலே அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த சம்பளத்தை, அந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய மரணத்தின் மூலமாக பரலோகமும் பூலோகமும் ஒப்புரவாகிற அனுபவத்துக்குள்ளாக வர முடிகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாகத்தான் இந்த ஒப்புரவாகுதல் என்கிற காரியம் நடக்கிறது. இங்கே ஒப்புரவாகுதலின் மூலமாக நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 வார்த்தை இந்த பாடத்தின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று ஒப்புரவாகுதல், இன்னொன்று நம்பிக்கை. அப்போ இந்த ஒப்புரவாகுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை குறித்து இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். யாரோடு கூட யார் ஒப்புரவாகினது அப்படின்னு பார்க்கும்பொழுது பரலோகத்திலே தேவனும் பூலோகத்திலே பாவ மனுஷனும் ஒப்புரவாகத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தராக நம்முடைய பாவத்திற்காக அவர் மரிக்கிறதன் மூலமாக இந்த ஒப்புரவாகிற அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஒப்புரவாகுதல் அதை யார் அதில் முதலாவது இனிஷியேட் பண்ணுறாங்க, அல்லது யார் இந்த ஒப்புரவாகிற காரியத்தில் யாராவது ஒருத்தர் முதல்ல வரல. 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, சண்டை அப்படின்னு வரும்பொழுது முதலாவதாக சமாதானத்தை தேடி இணையத்தக்கதாக, அவர்களோடு கூட சேரத்தக்கதாக, ஒப்புரவாகத்தக்கதாக யார் அந்த முதல் முயற்சியை எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கு பரலோகத்தின் பிதா என்ன செய்கிறார்னா முதல் முயற்சியை அவர் என்ன செய்கிறார்னா அவர் எடுக்கிறதே நம்ம பார்க்க முடிகிறது. அதான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் தேவன் அவர்களை தேடி வந்தார் என்று நம்ம வேதாகமத்தில், ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்க முடிகிறது. இப்போது அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்கிறார்னா இந்த ஒப்புரவாகிற அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அது முதலாவது காரியம் நம்ம இதில் படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் தேவன் எடுக்கிற ஒரு முதல் முன்முயற்சி என்று நாம் சொல்லலாம். 2வது காரியம் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது அது ஒரு பெரிய ஒரு மாபெரும் உலகளாவிய ஒரு திட்டமாக இருக்கிறது.
நம்ம யோவான் 3:16 நம்ம வாசிக்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து இவ்வளவாய் அவரை தந்தருளினார் என்று நம்ம போடப்பட்டிருக்குது. அப்போது இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது ஒரு சத்தியத்தை அறிந்தவர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகம் சார்ந்தது ஒரு பெரிய திட்டம். இந்த பெரிய திட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அந்த பெரிய திட்டம், ரட்சிப்பின் திட்டம் என்பது ஒரு பெரிய திட்டம், உலகளாவிய திட்டம். பாவத்தில் விழுந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் மீட்கிற அந்த திட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். மூன்றாவதாக, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அவர்களை வளரச் செய்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை வளர செய்கிற 3 காரியத்தை தான் நம்ம இந்த வார பாடத்தில் படிப்போம். மனநவசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, இங்கே பிதாவை பற்றி பேசுகிறது. இந்த ஒப்புரவாகுதலில் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவர் அப்படின்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் பாவமாக்கினார் அப்படின்னா நம்முடைய பாவத்தை அவர் மீது சுமந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். நல்லது பாஸ்டர், நல்ல அழகான ஒரு முன்னுரையை கொடுத்தீர்கள். முன்னுரையிலே பாதி இந்த முதல் கேள்வியினுடைய காரியங்களை சொல்லியிருக்கிறீர்கள். நாம் அந்நியராயிருந்தோம், சத்துருக்களாக இருந்த அந்நியர்களாக இருந்த நம்மை எப்படி ஆண்டவர் ஒப்புரவாக்கினார், அதுவும் துர்க்கிரியைகளிலிருந்து நம்மை எப்படி ஒப்புரவாக்கினார்? கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். வாசித்து அதனுடைய அர்த்தத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போது அவர் என்னென்னா, சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவர் ஒப்புரவாக்குறதை நாம் பார்க்க முடியுது. அப்போ நம்முடைய குணாதிசயங்கள், பாவ இயல்பில் இருக்கிற மனிதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இங்கே 21ஆம் வசனத்தில் வாசித்தோம். முன்னே நாம் அந்நியரும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாவ நிலையில் இருக்கிற மனிதனுடைய நிலை என்ன, இந்த ஒப்புரவாகுதல் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக அவன் கடந்து வருகிற பொழுது அந்த அவனுடைய இயல்பான பாவ நிலை மாறி எப்படி அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய நீதியை பெறுகிறான் என்பதை இந்த வாசிக்க போகிற வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரோமர் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது, ரோமர் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா, துர்க்கிரையிலேருந்து நம்மளை எப்படி ஒப்புரவாக்கினான்னு பார்க்கும்பொழுது நம்ம ஹெல்ப்லெஸ். முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு பாவி உதவியற்ற நிலையில் இருக்கிறான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ ஒரு பாவ மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஒப்புரவாகுதலினுடைய அவசியம் என்ன, ஏன் ஒரு மனிதனும் பரலோகத்தோடு கூட ஒப்புரவாக வேண்டும், அதற்கான அவசியம் என்ன, அதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த தனி மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. நாம் பலனற்றவர்களாக இருக்கிறோம், நம்ம உதவியற்றவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ரட்சிப்பை நாம் பெறுவதற்கு.
அதனால் பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறார்னா அதை முதலாவது அந்த ஒப்புரவாகுதலுடைய முதல் படியை அவரே என்ன செய்கிறார், துவங்குகிறவராக இருக்கிறார். ஒன்று, நம்ம ஹெல்ப்லெஸ் பிகாஸ் வி ஆர் சின்னர்ஸ், நம்ம பாவிகளாக இருப்பதனால நம்ம உதவியற்ற நிலையில் இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது. அடுத்ததாக இந்த வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் மாமே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒன்று, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம உதவியற்ற நிலையில் இருக்கும்பொழுது நம்முடைய ரட்சிப்புக்காக கிறிஸ்து எடுக்கிற முயற்சி, பரலோகத்தின் தேவன் எடுத்த முயற்சி, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் வழியாக நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் வருகிறது. அதனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்தின் மரணத்திலிருந்து நம்ம விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் இந்த வசனத்தை நம்ம படிக்கின்ற பொழுது, திரும்பி படிக்கின்ற பொழுது ரோமர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ நம்ம அந்த ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் இருந்து தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய பாவத்துக்காக மரிக்கிறார். அதை நம்ம விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஒரு புதிய ஜீவியத்தை நாம் ஜீவிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறோம். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நடக்கிற நிகழ்வு அல்ல. நான் ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன், இனி நான் எப்படி வேணாலும் வாழலாம், அந்த ஒரு முறை கேட்ட எனக்கு மன்னிக்கப்பட்ட மன்னிப்பு அது மன்னிப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளைப் போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அது நம்ம ஒரு தொடர் அனுபவமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மூன்றாவதாக, இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஒரு புதிய ஜீவியத்தை நம்ம ஜீவிக்க வேண்டும். இப்போ துர்க்கிரியிலிருந்து நம்மளை ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒப்புரவாகுதல் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறது. அவரை நமக்காக செய்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பி நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் தொடர்கிறோம். அதற்கு மிக அடிப்படையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பது அல்லது என்னுடைய உள்ளத்தில் வருகிற வாஞ்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த பரிசுத்தமாகுதல், தேவனுக்கு பிரியமாய் வாழுதல், கீழ்ப்படிதலோடு வாழுதல் என்பதற்கும் பரலோகத்தின் தேவனுடைய உதவி அவசியம், ஆவியானுடைய உதவி அவசியம். அவரை சார்ந்து நான் ஒரு தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதலான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நம்ம நினைக்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த பலத்தை நமக்கு தந்து பாவத்தையும் பாவ சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார். மிக அழகாக மிக தெளிவாக அநேக உதாரணங்களை கொண்டு சொன்னீர்கள் பாஸ்டர். நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், இந்த துர்க்கிரையிலிருந்து ஒப்புரவானதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்ற இந்த விசுவாசத்தில் நம்ம எப்படி நிலைத்திருக்கிறது? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அப்படி ஆகும் அப்படின்னா என்ன, எதை சொல்ல வராரு? திருப்பி அந்த 21வது வசனத்தை நம்ம 22வது வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்தில் அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த சுவிசேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதை நம்ம இங்கே வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்ன வார்த்தைன்னா 22வது வசனத்தில் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. நம்ம கேட்கிற சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்பொழுது, சுவிசேஷம் அப்படின்னா நற்செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ உலகத்தை மீட்கத்தக்கதாக மனுஷ சாயலை எடுத்து இந்த பூமிக்கு வந்து பிறந்து ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து உபதேசித்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக, நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக, நமக்கு ஒரு மத்தியஸ்தராக, நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்கு விடுதலை தந்த தேவனாக அங்கே அவர் இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இந்த கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பது தான், என்னுடைய பாவ நிலையை மாற்றி எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்
என்பது தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நம்ம கேள்விப்படுகிறதுனால, அந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுனால நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அதனால ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை அப்படின்னா, நமக்காக கிறிஸ்து நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இந்த பூலோக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு பிரயாணமாக இருக்கிறது. இந்த பூலோகத்திலே நாம் வாழ்ந்து அப்படியே முடிந்துவிட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமல்ல. நாம் பரலோகத்தின் நம்ம 2 பாடத்துக்கு முன்னாடி கூட படித்தோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்பது. அப்போ அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வருகிறது. எப்போ வருது அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், சுவிசேஷத்தினால் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை, அவர் எனக்காக என்ன செய்தார், நான் எந்த இடத்துக்குரியவன் என்பதை நம்ம மனதில் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஒரு காலகட்டங்களில் மாத்திரம் அதை நம்பி நீங்கள் விசுவாசித்திருக்கணும்னு சொல்லலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதில் உறுதியாயும் ஸ்திரமாயும் விசுவாசத்திலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிலைத்திருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் கண்டினியூ இன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாடத்தினுடைய திங்கட்கிழமை பாடத்தினுடைய தலைப்பு கண்டினியூ இன் ஃபெய்த். அப்போது நிலைத்திருப்பது என்பது ஒரு தொடர் நிகழ்வை குறிக்கிறது. நம்ம மரிக்கின்ற வரைக்கும், இந்த பூலோகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட கடைசி நாள் வரைக்கும், நம்முடைய கடைசி சுவாசம் வரைக்கும் அந்த விசுவாசம், கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், அதன் மூலமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அதன் மூலமாக எனக்கு என்ன திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிலைத்திருக்கிற போது தான் இந்த ஒப்புரவாகிற அந்த காரியம், கர்த்தர் இந்த ஒப்புரவாகுதல் என்கிற ஆண்டவர் கிறிஸ்து செய்த அந்த தியாக பலி ஒரு பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக சொன்னீர்கள். செவ்வாய்க்கிழமை பாடம் தேவனுடைய நித்திய திட்டம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய அந்த நித்திய திட்டத்தில், அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் மனிதனுடைய பங்கை நம்ம எப்படி பிரித்து பார்ப்பது? கொலோசியர் 1:24-25 நம்ம வாசித்து அதனுடைய விளக்கத்துக்குள்ள வச்சிடலாம். கொலோசியர் 1:24-25. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இங்கே 24 வசனத்தில் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால், உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். இந்த பாடு உபத்திரவம் எனக்கு வருது, அது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை பிரசங்கிப்பதன் மூலமாகவும் உங்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்காக நான் எடுக்கிற பிரயாசங்கள் நிமித்தமாக எனக்கு வருகிற உபத்திரவத்தில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியர்களுடைய புஸ்தகத்தை நம்ம வாசித்த போதும் அதில் தான் அதனுடைய பிலிப்பியர் நிருபத்தினுடைய மையப்பகுதி சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சந்தோஷமாக இருக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. கர்த்தர் இன்னொரு நித்திய ஜீவனை நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதை நினைத்து இந்த பூலோகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு அங்கே சொல்லுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடர் சென்ஸில் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது அண்ட சராசரத்துக்கும் உரியதாக இருக்கிறது. நம்ம ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் அதை நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்காக அவர் மரித்தார். அதே சமயத்தில் தனிப்பட்ட மனிதனுக்கு அதில் ஒரு என்ன பங்கு இருக்கிறது என்றால், முதலாவது கிறிஸ்து இயேசு இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஒப்புரவாகத்தக்கதாக அவர் நமக்காக என்ன செய்தார், நமக்காக மரித்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்று கீழ்ப்படிந்து வாழும் பொழுது என்னுடைய சக மனிதனுடைய ரட்சிப்புக்காக நான் என்னுடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதுதான் பவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவர் ஒரு பரிசுத்தமான ஜீவித்தை அப்படியே வாழ்ந்துட்டு கூட அப்படியே போயிருக்கலாம். இவர் தான் மெய்யான தெய்வம், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர், உலகத்தின் இரட்சகர், இவர் தான் உலகத்தை உண்டாக்கினவர் அப்படின்னு அந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட விதத்தில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் அவருடைய நித்திய ஜீவனுக்காகவும்
அவர் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இருந்துட்டு மாத்திரம் போயிடக்கூடாது. ஆனாலும் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் அந்த பெரிய ரட்சிப்பின் திட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. நாமளும் என்ன செய்யணும், மற்றவர்களையும் தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நாமளும் என்ன செய்யணும், தேவனோடு கூட இணைந்து நம்ம அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு அநேகரை தேவனுடைய பாதத்தை கண்டைக்கு கொண்டு வரணும். அதுதான் அந்த செவ்வாய்க்கிழமை பாடத்தில் உள்ள ஒரு காரியம். அதில் அவர் அந்த ரோம தேசத்துக்கு எழுதும்போது, மற்ற பட்டணங்களுக்கு நிருபத்தை எழுதும்போது எந்தெந்த சிறையில் அவர் இருந்தார், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தார், தீமோத்தேயு நிருபத்தை எழுதும்போது அவர் எப்படி என்ன மனநிலையில் இருந்தார் என்பதை நம்ம விளக்கத்தை பாடப்புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா இதுதான். நாம் ஒருவேளை நமக்காக நம்ம பாடுகளை அனுபவிக்க கூட சில நேரங்களில் காத்திருப்போம். ஆனால் பிறருக்காக பாடுகளை உபத்திரவத்தை அனுபவிக்க நமக்கு மனது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்ததாக இருக்கிறது. அதனால் இந்த உலகம் ரட்சிக்கப்படத்தக்கதாக நாம் அப்படிப்பட்ட பாடுகள் மற்றவர்களுக்காக நம்ம ஏற்றுக்கொள்வோம், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதோடு கூட ஒரு ரகசியம் என்று அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். இந்த 25வது வசனத்தில் இந்த ரகசியம் எப்போதிலிருந்து ரகசியமாக இருக்கிறது? கொலோசியர் 1:25 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாக இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு அப்படின்னு சொல்கிறார். இதை இன்னும் எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது இன்னும் கூட கொஞ்சம் அந்த ரகசியத்தை பற்றி அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம், ஒப்புரவாகுதல் என்கிற அனுபவம் பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக செய்கிறார். இங்கே 7வது வசனத்தில் அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லும்போது பிதாவினுடைய கிருபை குறிக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய என்று பார்க்கும்போது அவருடைய கிருபை என்பது பிதாவை குறிக்கிறது. இவருடைய இரத்தத்தினால் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறிக்கிறது. பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்திற்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போ இந்த ரகசியம், மிஸ்ட்ரி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்கு இது ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது அதை சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தை உண்டாக்கின தேவன் எப்படி ஒரு மனிதனாக, எப்படி அவரை ஒரு உண்டாக்கப்பட்ட மனுஷனை எப்படி அவரை கொலை செய்ய முடியும்? அப்போ தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்குறார். பரலோகத்தின் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பூலோகத்துக்கு பாவ மனுஷனுடைய சாயலை எடுத்து மனிதனாக மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்பதை அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அதே எபேசியர் 3வது அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது, அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இன்னொரு ரகசியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரகசியம், ஆண்டவராகிய பரலோகத்தின் தேவன் அந்த பரலோகத்தின் மகத்துவத்தையும் வல்லமையையும் விட்டுட்டு ஒரு மனுஷ சாயலை எடுத்து எப்படி மறிக்க முடியும்? உலகத்தை உண்டாக்கினவரை ஒரு மனுஷன் கொல்ல முடியுமா? அல்லது அந்த கடவுள் எப்படி மறிக்க முடியும்? அவர் நித்தியமாக உயிரோடு தானே இருக்கணும் அப்படின்றது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய மரணத்தை அவர் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டது என்பது ஒரு ரகசியம். இன்னொன்று, அந்த ரகசியம், அந்த தேவன் செய்த அந்த செயல், ஒப்புரவாகுதலுக்காக பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கத்தக்கதாக அவர் செய்த செயல் என்பது வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, வெறும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, வெறும் தாவீதுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, சகல புறஜாதியாரும் அவர்களுக்குள்ளே என்ன செய்யப்படுதுன்னா கூட்டப்பட்டிருக்குது. இப்போது நம்ம வாசித்தோம் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் 9வது வசனத்தில். அந்த 9வது வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும், பூலோகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்,
எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும்னா அங்கே வந்து யூதர், புறஜாதியார், கிரேக்கர் இப்படி வந்து பாகுபாடு இல்லை. அதுவும் ஒரு ரகசியம் என்று அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க முடியுது. அப்போது இந்த ரகசியம் என்பது ஆண்டவருடைய தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை. அதுதான் அந்த ரகசியம். அந்த தேவனுடைய பெரிதான கிருபையை எப்படி செயலில் இந்த பரலோகமும் பூலோகமும் கண்கூடாக காணத்தக்கதாக நடந்தது என்கிற ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் அந்த ரகசியத்தின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, கிறிஸ்து நமக்காக செய்த காரியம். இதுதான் அந்த ரகசியம். நல்ல பஸ்டர், மிக அழகாக தெளிவாக சொன்னீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, சுவிசேஷத்தின் வல்லமை என்னங்க பஸ்டர்? சுவிசேஷத்தினால நமக்கு கிடைக்கிற வல்லமை என்ன அப்படின்னா, 28, 29 கொலோசியர் புஸ்தகத்தை நம்ம 1வது அதிகாரம் 28, 29 நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சத்தியத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து ஞானத்தோடும் புத்தியோடும் எல்லாவித சத்தியங்களையும் தெரிந்தவர்களாக, அதை புரிந்தவர்களாக, அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையில் கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு வேதாகமும் ஒன்றும் தெரியல, நான் சத்தியத்துக்குள்ளே வந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எனக்கு இந்த வேத மகத்துவம், வேத ரகசியம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா மனுஷனும், எந்த மனுஷனும் இயேசுவுக்குள் தேறினவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இதுக்கு இயேசு கிறிஸ்துவனால தான் நம்ம வரம் கிடைக்க முடியும். பவுலினுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்கும்போது அத்தேனே பட்டணத்தாரை பற்றி பார்க்குறோம். அவங்க நாளுக்கு நாள் தேறினவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேத அறிவு என்பது ரொம்ப அவசியம். அதோடு கூட தேவனோடு கூட அவர்கள் வைத்திருக்கிற உறவு என்பது மிக அவசியமாக இருக்குது. வெறும் வேத அறிவு மாத்திரம் இருந்துட்டு நம்ம தேவனுக்கும் நமக்குள்ள உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. வேத அறிவும் அவசியம். அதே போல் தேவனோடுக்குள் நமக்கு கிடைக்கக்கூடிய, நாம் வைத்திருக்கக்கூடிய உறவும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போது அதுக்கும் எப்படி தான் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த சத்தியத்தில் தேறினவனாக மாற முடியும் அப்படின்னா, அதையும் பதில் சொல்லிட்டார் 29 வசனத்தில். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்னை பலப்படுத்தும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு யோவான் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாம் அவரோடு கூட இணைந்திருந்தால், அவரோடு கூட நிலைத்திருந்தால் தான் நம்ம நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 3 காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் சத்தியத்தில் நம்ம வளர வேண்டிய விதம் 3 காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது முதலாவது விசுவாசத்திலே வளர வேண்டும். 2 தெசலோனிக்கர் 1:3 நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3வது வசனம், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்குது. இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதும்போது விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி, நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளரக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர சரியக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. அப்போ இந்த விசுவாசம் வளரணும்னா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக பலப்படும் பொழுது நம்ம விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அதை கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் தேறினவனாக இருக்கணும். எந்த மனுஷனும் எல்லாருக்கும் எல்லா புத்தியும் சொல்லத்தக்கதாக அவன் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையவனாக இருக்க வேண்டும். இப்போ ஒன்று வந்து விசுவாசத்தில் வளர வேண்டும். 2வது 2 பேதுரு 3:8 நாம் அறிவிலே வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே பார்க்க முடியும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஒன்று விசுவாசத்தில் வளரணும், அடுத்து தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்க்கிற பொழுது 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால்,
1 தெசலோனிக்கர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. ஒன்று விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்று சொல்கிறார் தெசலோனிக்க பட்டணத்துக்கு. பேதுரு எழுதும்போது தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே திருப்பி தெசலோனிக்கருக்கு எழுதும்போது நீங்கள் அன்பில் பெருக வேண்டும் என்று சொல்கிறார். இப்போது இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை ஒரு மனுஷனை எப்படி ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய செய்கிறது அல்லது ஆவிக்குரிய காரியங்களில் வளர செய்கிறது அப்படின்னு சொன்னால், சுவிசேஷத்தின் வல்லமை என்று சொல்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு இருந்து. இப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது அல்லது சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த பிற்பாடு தங்களுடைய சீசர்களை சந்திப்பார். சீசர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்சம் இருக்கும். இவர் தெய்வம் தானா அல்லது இல்லை ஒரு தெய்வம் தானா இல்லை ஆவியா இல்லை மனுஷனா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அச்சம் இருக்கும். இப்போது ஆண்டவர் இந்த தேனையும் மீனையும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு நான் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேனே, நீங்கள் என்னை பற்றி எழுதியிருக்கிறது என்று தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கு, நீங்கள் அதெல்லாம் விளங்கி கொள்ளலையா அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க அன்னைக்கு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்த விட்டு அப்படியே மறைஞ்சிருவார். அப்போது அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ உடனே வேதத்தை தேடி ஆராய்வாங்க சீடர்கள் ஆராயும் போது ஆமாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு நம்ம வசனத்தில் வாசிக்கணும். அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்து அப்போ அந்த நேரத்திலே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சுவிசேஷத்தை பரப்ப அவங்க செல்வாங்க. அதே போல் எப்படி உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்து அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பு செய்தாங்களோ, இந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவிசேஷம் என்ன செய்யும், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்கிற அந்த வல்லமை, அந்த நிகழ்வு என்னை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த 3 காரியங்களை என்னை முதலாவது வளர்க்கும். ஒன்று, நான் விசுவாசத்தில் பெருகக்கூடியவனாக இருப்பேன். தேவனை அறிகின்ற அறிவிலே வளரக்கூடிய ஒரு நபராக ஒரு விசுவாசியாக இருப்பேன். 3வது, அன்பிலே பெருகக்கூடியவர்களாக இருப்போம். சக மனிதர் மீதும் கர்த்தர் மீது நம்ம வைத்திருக்கிற அன்பிலே பெருகக்கூடியவர்களாக இருப்போம். இந்த காரியங்கள் இருக்கிற பொழுது ஒரு பக்கம் பரலோகத்தின் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் அவங்க மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவங்க செய்ய ஒப்புரவாகத்தக்கதாக, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கத்தக்கதாக ஒப்புரவாகத்தக்கதாக அவங்க செய்த காரியம். அடுத்த இந்த அவங்களுடைய ஒப்புரவாகுதலுடைய செயலை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, தேவ பலத்தோடு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கின்ற பொழுது அந்த தனி மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த காரியங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நல்லது பாஸ்டர், மிக அழகாக எல்லா கேள்விக்கும் சொன்னீர்கள். நேர்களே, நிச்சயமாக இந்த நாளுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாடம். நம்ம ஆவியில் வளருவதற்கும் விசுவாசத்தில் நிலை பெற்றிருப்பதற்கும் இன்னும் அதிகமாய் ஆண்டோடைய திருவசனத்தில் வளர இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். போதர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்காக செய்த ஒப்புரவாகுதலுடைய செயலை குறித்து நாங்கள் இந்த நாளில் படித்தோம். படித்த இந்த சத்தியத்தை நாங்கள் படிப்பதோடு விட்டுவிடாமல் அதை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக அந்த இணைப்பில் நாங்களும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் இந்த பூமியில் அமைய கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியானது, இந்த பாடமானது அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யத்தக்கதாக தேவ ஆவியானவர் அவர்களை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.